श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यद्वांस्मृतिपर्यन्ताय चिरजरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनपद्धतीर्थं दयानिधिं जगभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जयत्याश्रिततन्त्राध्वान्तविध्वंसनोदयः प्रभावान्तिदयादेव्याः परमोऽव्योमभास्करः प्रायप्रवदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्मां व्याधभयमुद्रितः नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चन जन स्वयं रक्षादीक्षासमधिक समिन्धानयशसे सुराधीशस्वैरक्षणकुपितचापायुधवधू दृढसा दुर्जातप्रसवनपदाम्भोजरजसे கண்டவனுடைய காத்தை அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பரம தர்ம நிர்ணயத்துல வரைச்சு முதல் ஸ்லோகம் பத்தாஞ்சலி விதந்தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாத்து ஆந்தசம்சார்த்தம் அபி சத்ரும் பரந்தப என்பது முதல் ஸ்லோகம் கண்டவனுடைய காத்து. இரண்டாவது ஸ்லோகம் ஆர்த்தவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரி பிராணான் பரிச்ச ரட்சிதவ்யா சதாத்மனா என்பது ரெண்டு ஸ்லோகம். இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். நச்சே தயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரட்சிதா ஸ்வயா சக்தியா யதா சத்தியம் தத்வாபம் லோககர்ஹிதம். இதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த கண்டவனுடைய மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் இதெல்லாம் வரைச்சு இந்த முதல் ரெண்டு ஸ்லோகங்கள்ல சரணாகத்தனை எவ்வாடுபட்டாவது ரட்சணம் பண்ணியே ஆகணும், தன்னையே மாய்த்து கொண்டாவது அந்த சரணாகத்தனை ரட்சணம் பிராணம் ஹரி பிராணான் பரிச்சே ரட்சிதவ்யா கிருதாத்மனான்னு சொல்லி சொன்னார். தன்னையே மாய்த்து கொண்டாவது அதை ரட்சணம் பண்ணணும்னு சரணாகத்தால ரட்சணம் பண்ணணும்ன்றத சொல்லி சொன்னார். இப்படி ரட்சணம் பண்ணாட்டா என்ன? எல்லாருமே ஒரு காரியம் சொன்னோம்னாக்கா இந்த காரியத்தை பண்ணுப்பா நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். பண்ணாட்டா என்ன ஆகும்? சந்தியாவந்தனம் பண்ணணும், நிச்சயம் நாம சந்தியாவந்தனம் பண்ணணும்னு நாம சொல்றோம். சந்தியாவந்தனம் பண்ணாட்டா என்ன ஆகும்னு அர்த்த கேள்விதான் கேட்போம். இந்த இப்ப பித்திருக்களுக்கு வரைச்சு சிராத்தாதிகள் தர்ப்பணம் முதலீடுகள்லாம் பண்ணணும்னு சொல்றோம். பண்ணாட்டா என்ன ஆகும்? அப்ப அந்த பண்ணாட்டா என்ன ஆகும்ன்ற கேள்விக்குதான் பதில் ரொம்ப அவசியமா இருந்துருக்கு. பண்ணினா என்ன ஆகும்ன்றது ஒரு கேள்வி இருக்கு, பண்ணாட்டா என்ன ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. பண்ணினா என்ன ஆகும்னாக்க பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாகும், பிதர்களுக்கு பிரீத்தி உண்டாகும், இப்படி சொல்றோம். பண்ணினாக்க அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கிற பிரீத்தி போறோம் அப்படின்னு. இப்ப பண்ணாட்டா என்ன பண்ணோம்னா பிதிரு சாபத்துக்கு உட்படுவார்கள். அதே மாதிரி எம்பெருமானுடைய சீக்கிரத்துக்கு நிகிரகத்துக்கு பாத்திரமாக ஆயிடுவா. இன்னும் அடுத்தது பண்ணாட்டா வரக்கூடிய ஒரு. அதே மாதிரி சரணாகத ரட்சணம் ஏன் பண்ணணும்ன்றத பத்தி சொன்ன. ஆர்த்தவா எதிவா திருப்தகான்னு எப்படி இருந்தாலும் அருகி பிராணான் பரிச்ச அப்படி எதிர்வ சத்ருவாகவே இருந்தாலும் கூட தன்மையும் மாய்த்து கொண்டாவது ரட்சணம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொன்னார். இப்ப பண்ணாட்டா என்ன ஆகுன்றத பத்தி சொல்ற. மேல ரெண்டு ஸ்லோகத்தாலே சரணாகத பரித்தியாகத்தில் வரும் திருஷ்டாதிருஷ்ட பிரத்யவாயங்களை அருளி செய்கிறார். திருஷ்ட பிரத்யவாயம் அதிருஷ்ட பிரத்யவாயம்னு ரெண்டு. திருஷ்ட பிரத்யவாயம் அப்படின்னாக்கா ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்தை பண்ணாத போயிட்டு போனாக்கா பிரத்யட்சத்துல நடக்கக்கூடிய சிரமங்கள். இப்ப நாம சொல்றோம் சின்ன குழந்தைய நல்லா வாசிக்கணும்டா சொல்றோம். வாசிக்காது போனா என்ன ஆகும்? படிக்காது போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வேலை கிடைக்காது, கஷ்டப்படுவ. நம்மளுடைய சொந்த அது திருஷ்ட பிரத்யவாயம். பிரத்யட்சத்தினால நாம அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கிற சிரமங்கள். அதிருஷ்ட பிரத்யவாயம் ஒரு ஜந்துக்களை ஹிம்சை பண்ணக்கூடாது, பிறர் மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டாக்கா நமக்கு காலாந்தரத்துல நமக்கு கஷ்டம் வரலாம், நரக்கம் ஏற்படலாம்,
இதெல்லாம் சொல்றது அதிருஷ்ட பிரத்யவாயம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய சில சிரமங்கள் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாது, இப்படி எல்லாம் சொல்றது. இப்ப சரணாகத ரட்சணம் பண்ணாத போயிட்டாக்க வரக்கூடிய திருஷ்ட பிரத்யவாயம் என்ன, அதிருஷ்ட பிரத்யவாயம் என்ன? பிரத்யவாயம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரத்யவாயம்னாக்க இதனால வரக்கூடிய சிரமங்களை சொல்றது. அதாவது வந்து பாப்பங்கள், பிரத்யவாயம் இதனால வரக்கூடிய பாப்பத்தினால வரக்கூடிய சிரமங்கள் அதுலதான் சொல்ல போறேன். சச்சேத் பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரட்சிதா ஸ்வயா சக்தியா யதா சத்தியம் தத்பாபம் லோககர்ஹிதம். பயாத்வா, இப்போ 10 திருடனா இருக்கான். திருடன் அங்கேருந்து நம்ம தொழில வந்து பூந்துக்கிறான். அவனை தெரிச்சுட்டு வரான். ஊர்ல இருக்கவா எல்லாரும் தெரிச்சுட்டு வரான். தெரிச்சுட்டு வந்தாக்க அவன் அங்கேருந்து நம்ம கதவு திறந்திருக்கு. அங்கேருந்து ஓடி வந்துடுறான். இந்த பந்தல அங்க இருக்கான். இந்த பக்கத்துல உள்ள நுழையிறது தெரியாது. நான் உள்ள வந்திருக்கேன்னு சொல்லாத, எல்லாரும் என்னை தெரிச்சுட்டு வரா. என்னை பார்த்தான்னாக்கா எல்லாரும் அடிச்சு என்னை கொன்னுடுவா. ஆகையால நீதான் உன்னிடத்துல சரணமாக அடைகிறேன்னு சொல்லி நம்ம இடத்துல ஒருத்தவங்க வரா, சரணாகதி பண்றான். இப்போ அந்த பின்னாடி தெரிஞ்சுட்டு வரவா இருக்காளே, அது நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இவனை கூட நல்லவனா கூட இருக்கலாம், அது வேற விஷயம். அவன் அங்கேருந்து கொம்பு கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். இந்த தெருவுல தான் வந்தான். தூரப்பத்தை காணும். உங்காந்தான் திறந்திருக்கு. உங்காந்துள்ளதான் நுழைஞ்சிருக்கணும். அவன் எங்க இருக்கான் சொல்லு என்று கேட்கிறான் ஒருத்தர். இப்ப நாம என்ன சொல்லணும்? சரணாகத ரட்சணத்துக்காக போய் சொன்னாலும் தப்பில்லைன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவன் இங்க வரவே இல்லையே, நீ வேணா பார்த்துக்கோ, எங்காத்துல அவன் வரவே இல்லையேன்னு நாம சொல்லி அவனை எப்படியான ரட்சணம் பண்றதுக்கு நாம முயற்சிக்கணும். இப்ப இத்தனை பேர் வந்திருக்கா, இவன் எதிர நாம பொய் சொல்லிட்டோமானாக்கா, இவன் வந்திருக்கான், இவன் ஆத்தோட இருந்திருக்கான்றத நாம சொல்லாத இருந்துட்டோமானாக்கா, அவன் நம்மளை அடிச்சு நம்மளை கொண்டுட்டாள்னா என்ன பண்றதுன்னு பயம் வரும். இப்ப இந்த பயத்தினால சரணாகதன் ரட்சணம் பண்ணாமல் காமிச்சு கொடுக்குறவா சில பேர் இருக்கா. பயாத்வா சரணாகதனை கை கொண்டால் பிரபலரான விரோதிகள் நம்மையும் நலியும் செய்வது என்னும் அச்சத்தாலே யாதல் என்றபடி. அந்த விரோதி பிரபலமாக இருந்துருக்கான். இவனை நாம கணக்கு இந்த சரணாகதன் நம்மள்ட சரணாகதி பண்ணவனை ரட்சிக்கணும்னு நாம தீர்மானம் பண்ணி நாம அவனை பண்ணமானாக்க, இப்போ நம்மளை காட்டிலும் பிரபலமானவனாக இவன் இருந்துட்டு இருக்கான். இவன் நம்மளை எதனா பண்ணிட்டான்னா என்ன பண்றது? விரோதிகள் நம்மையும் நலியில் செய்வது நம்மளே அடிச்சு போட்டான்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு என்னும் அச்சத்தாலே என்ற ஒன்று சேந்திர தட்சக நியாயம் இங்கே கண்டுகொள்வது. சேந்திர தட்சக நியாயம் என்பதாக ஒரு விஷயம் சொல்ற. இந்த ஜனமேஜையினுடைய இந்திரன் சேந்திராய தட்சகாய சுவாகான்னு சொல்றதுக்கு, அதாவது ஜனமேஜயன்னு ஒரு ராஜா, அவர் சர்ப்பயாகம் பண்ற. சர்ப்பயாகம் பண்ணச்சே என்ன பண்ணாருன்னா, அதாவது இந்த பரீட்சித்து மகாராஜாவுடைய குமார ஜனமேஜயன்றவர், இப்ப அப்பாவனுடைய இதுக்கு காரணமாக பரீட்சித்து மகாராஜா இந்த ஒரு பாம்பு கடிச்சுதான், மகர்ஷியினுடைய சாபம் தானே அது. அவர் பாம்பு கடிச்சு அவர் போயிடுவார்னு சொல்லச்சே, லோகத்துல பாம்பே இல்லாத போயிட்டோன்ட்டு ஒரு யாகம் பண்றார். இப்படி யாகம் பண்ணச்சே எல்லா பாம்பும் துப்புன்னு வந்து அக்னியில வந்து விழுந்து மடிஞ்சு போயிடுது. அப்ப தட்சகன்னு ஒரு இது பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்றது, இவை யாகங்கள்னாக்கா இந்திரன் தானே அதுக்கு சாதாரணமா யாகங்கள்ல வழிபடுபவனாக இருந்துட்டு இருக்கான். ஆகையால இந்திரன் இடத்துல போய் சரணாகதி பண்றான். இந்திரன் இடத்துல சரணாகதி பண்ண உடனே அப்போ என்ன பண்றதுன்னா, அப்ப என்ன பண்ணான்னா, இப்ப தட்சகன்ற ஒரு பாம்பு, அந்த பாம்பு
அக்னியில விழுந்து மடியணும்னு சொல்லி தட்சகாய சுவாகான்னு சொல்லி பண்ண வேண்டிய இந்திரனும் தட்சகர் ரெண்டு பேருமே சேர்ந்து அக்னியில விழுந்து ஹோமம் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ என்னாச்சு, இவனை இந்த தட்சகனை ரட்சணம் பண்ணணும்னு பாக்கிறதுனால, இந்திரன் பாக்கிறதுனால இந்திரனுக்கும் ஒரு ஆபத்து வந்து, அதே மாதிரி நிலை நமக்கும் ஏற்படலாம் இல்லையோ? யாரோ ஒருத்தன் நம்மள ரட்சணம் பண்ணோம் புகழாக வந்தான். இப்ப இவனை கணக்கு நான் காப்பாத்தினேன்னாக்க நானு இவன் ரெண்டு பேருமே மடியும்படியான ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதனால அவன் என்ன பண்ணுவான், அச்சத்தாலே, அதனால ஒரு பயத்தினால ரட்சண சரணாகத்தனையும் கைவிடுவதற்கு சித்தமாக இருப்பான்றது ஒரு விஷயம். அது பயாத்வா மோகாத்வா ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எப்பரிச்சதேது என்றார் போலே சில யுக்தி ஆபாசங்களாலே வந்த கலக்காத்தாலே அதல் என்றபடி பிராணைரபி ஸ்வயா ராஜன் ரட்சித கிருபணோஜனகம் பயாத்வான்னு சொல்லச்சே ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எப்பரிச்சதேது கோ நாம சபவே தஸ்ய யமேஷ நபரிச்சதேது என்று இப்ப என்ன பண்ணுவா, மோகாத்வா பயத்தை முதல்ல சொல்லிட்டு மோகாத்வான்னு சொல்ற. மோகம்ன்றது அறியாமைனால. இப்போ கோநாம சபவே தஸ்ய யமேஷ நபரிச்சதேது ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எப்பரிச்சதேதுன்னு இந்த விபீஷணனை பத்தி ஒரு சுக்ரீவன் வந்து ஆட்சேபிக்கிறான். அதாவது ராட்சசனோட விபீஷணன் சரணாகிதி பண்றேன், சரணாகிதி பண்ணச்சே இப்போ ஈதிருஷ கோநாம சபவே தஸ்ய யமேஷ நபரிச்சதேது ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எப்பரிச்சதேதுன்னு இப்ப ராவணனுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு நிலை. ராவணன் வந்து ஹனுமார் அங்க போயிட்டு லங்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டு தன்னுடைய பலத்தை காண்பிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு மாசத்துக்குள்ள நீ சீதா பிராட்டிய கொண்டு கொடுக்காத போயிட்டியானாக்கா அந்த வானர சைன்யத்தோட ராமர் வந்து லங்கைய தூள் தூளா ஆக்கி ஒன்னையும் வீழ்த்தி சீதா பிராட்டிய அழைச்சிட்டு போயிடுவேன்னு ஒரு வார்த்தைய சொல்லி அந்த ஒரு சிரமத்துல இருக்கான்னு சொல்லிட்டேன். அதனால ராவணன் பெரிய சிரமத்துல இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலையில ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எப்பரிச்சதே, இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலையில இருக்கச்சே ஒரு அண்ணனை விட்டுட்டு என்ன மாத்திரம் நான் காப்பாத்திக்கிறேன்னுட்டு எதிரியிட வந்து ராமனிடத்தை போய் சரணாகித்தை அடையிறேன். இப்படி இருக்கச்சே இந்த விபீஷணன் நம்மையும் ஒரு காலத்துல கைவிட்டாலும் விட்டுடுவான். நம்மள மாத்திரம் எவ்வளவு தூரம் விஸ்வசிப்பான்னு எப்படி தீர்மானம் பண்றதுன்னு கோநாம சபவேத்த அவன் எப்படிதான் இருக்க மாட்டான், எப்படி வேணா இருக்கலாமோ இல்லையோ. சத்திய யமேஷன் பரிச்சேத அவன் யாரதான் விட மாட்டான். இப்படிப்பட்ட அண்ணனையே விட்டுட்டு இந்த அதுவும் சங்கடமான நிலையில இருக்கச்சே அண்ணனையே விட்டுட்டு வந்திருக்கான்னாக்கா நம்மளையும் ஏன் விட மாட்டான்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. இப்ப இது மோகம். மோகம்னா அறியாமையினால ஏற்படுறது, யுக்தி ஆபாசங்களாலே வந்த கலக்கத்தாலே என்றபடி. இப்போ ஒரு இது யுக்தி மாதிரி தோணும். என்ன இது நல்ல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வரைச்சு சங்கடத்துல விட்டுட்டு வருதுன்றது இது ஒரு தவறான காரியம். ஒரு நேர்மையான மனுஷனுக்கு அது செய்யக்கூடாத ஒரு விஷயம். இப்ப அந்த காரியத்தை தான் விபீஷணன் பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு நாளைக்கு ஒரு சங்கடம் வரைச்சே நம்மளை விட்டுட்டு இப்ப இந்த யுத்தமே வருது, யுத்தத்துல ராவணன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், விபீஷணன் அதை புரிஞ்சுட்டு ராவணன் பக்கம் போய் என்னுடைய சூஷ்மத்தெல்லாம் ராவண பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன ஒரு பலகீனம் இருந்துட்டு இருக்கோ அந்த பலகீனத்தெல்லாம் ராவணன் இடத்துல சொல்லி கூட ஜெயிக்க பண்ணலாம் இல்லையோ. அப்ப இவனை என்னன்னு நம்புறது, இப்படி ஒரு வார்த்தை வந்து சுக்ரீவன் சொல்ற.
இந்த சுக்ரீவன் விபீஷணர் விஷயத்துல சொல்ற வார்த்தை இருக்க, இது தெரிஞ்சு சொல்ற வார்த்தை இல்ல, இது மோகத்தினால சொன்ன வார்த்தை, அறியாமையினால சொல்ற வார்த்தை. இது லோகத்துல மீதி சில பேருக்கு வேணா இந்த ஒரு லாஜிக்கு அப்ளிகபிளா ஆகும். ஆனா விபீஷணன் விஷயத்துல இது ஆகாது. ஏன்னா விபீஷணன் விஷயத்துல விபீஷணன் சொந்த தமையனாக இருந்தாலும் அவருக்கும் ஹிதத்தை தான் உபதேசம் பண்ணார். ராவணனுக்கும் ஹிதத்தை தான் உபதேசம் பண்ண, அவன் அந்நியாய மார்க்கத்துல போனதுனாலதான் அவனை விட்டுட்டு வந்தாரே தவிர, விபீஷணன் தான் சொல்ற ஹிதத்தை ராவணன் கேட்டு இருந்தா ராவணனை விட்டுட்டு வந்திருக்கவே மாட்டேற அவர். ஆனா அதை புரிஞ்சிக்காத ஒரு சாதாரண சாதாரண ஒரு மீதி ராட்சசன் மாதிரி நினைச்சுண்டு இங்க சுக்ரீவன் விபீஷண விஷயத்துல சொல்ற வார்த்தை இது. அந்த விபீஷணனுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளாமல் அறியாமையினால சொன்ன வார்த்தை. இப்ப சில சமயத்துல அறியாமையினால கூட ரட்சணம் பண்ணாத போகலாம், சரணாகத ரட்சணம் பண்ணாத போகலாம். சதே பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரட்சிதா காமாத்வா சாஸ்திராதிலங்கன ஹேதுவான ஸ்வச்சந்த சுபாவத்தாலே அதல் என்றபடி. காமாத்வா, காமம்னா நம்ம இஷ்டம். இப்போ முதல்ல சொன்னது பயம், ரெண்டாவது சொன்னது அறியாமை, மூணாவது இப்ப யாரும் நம்மளை பயமுறுத்தல, நமக்கு ஒன்றும் அறியாமையும் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை, இவனை ரட்சணம் பண்ணி நான் என்ன பண்ணணும், எனக்கு இஷ்டம் இல்லை. சரணாகதம் பண்ணும்போது எல்லாம் என்னதான் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு எல்லாம் காலில் விழுறவனெல்லாம் நான் காப்பாத்தின்னு இருக்க முடியுமான்னா எனக்கு இஷ்டம் இல்லை. இப்படி கூட பண்ணலாம் இல்லையோ, இந்த மாதிரி அதுக்கெல்லாம் என் காலில் விழாத நான் ஆள் இல்லை, இப்படி சொல்லலாம் இல்லையோ. அதுக்காக சாஸ்திராதிலங்கன ஹேதுவான ஸ்வச்சந்த சுபாவத்தாலே இந்த சாஸ்திரத்தை மீறி நடக்கிறதுன்றது இருக்க, அதுவே அவனுடைய ஒரு சுபாவம், பத்தனுடைய சுபாவம். நான் எத்தனையோ நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயாம் வியதாயி அளவந்தார் சொல்ற, இந்த லோகத்துல பழிக்கக்கூடிய செயல்கள் எத்தனையோ நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றையும் நான் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, எத்தனையோ முறை நான் பண்ணியிருக்கேன். சஹஸ்ரசோ நான் பண்ணாத தப்பு காரியம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி சாஸ்திரத்தை மதிக்காத அவ சுதந்திரமா நடக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. சாஸ்திரம் சொல்றது சரணாகத ரட்சணம் பண்ணணும்னு சொல்றது. இப்ப எத்தனையோ காரியம் நான் சாஸ்திரத்தை மீறி நடக்கிறேன், இதையும் நான் பண்ணல, சரணாகதி என்னட்டு சரணாகதி பண்ணா கூட பண்ணிட்டோம், என்னால அவனை ரட்சிக்க முடியும்னா கூட எனக்கு ரட்சிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை போடான்னு நான் சொல்றேன்னு சொன்னான்னாக்கா அததான் சொல்றேன். சாஸ்திராதிலங்கன ஹேதுவான ஸ்வச்சந்த சுபாவம் அவனுடைய சுபாவம் என்றபடி, அங்கனன்றிக்கே ஹிம்சா ருச்சிகளான ராட்சசரை போலே இவன் படுவது கண்டால் ஆகாதோ என்கிற விபரீத ருச்சியாலே அதல் என்றுமாம். இவனுடைய ஒரு சுதந்திரமான எண்ணத்தினால நான் காப்பாற்ற போக முடியாது, நீ வந்தா இது பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அப்படி இல்லையா, இன்னொரு விஷயம், ராட்சசர்கள்லாம் பிறர் கஷ்டப்படுறத பார்த்து அவ சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி இவனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க கஷ்டப்படட்டமாத்தான் நம்ம வேடிக்கை பார்ப்போமே. எத்தனையோ பேர் நாங்க லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். தெருவில் போறவங்கலாம் தெருவில் ஏதோ ஒரு சண்டை நடக்கிறது, சண்டை நடக்கச்சே ஒரு ஒரு ரவுடி இருக்கும், சாதாரண ஒருத்தனை போட்டு அடிக்கிறான். ஐயோ இப்படி அடிக்கிறான் பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பார்க்கச்சே இப்ப அதே ஒரு இடம்தான், அந்த இடத்துல வரச்சே ஐயோ நான் எல்லாரையும் பார்த்து நாமளும் தான் அங்க நின்றுட்டு இருக்கோம், நம்மள பார்த்துதான் அவன் கேட்கறான் ஐயா என்னை காப்பாத்துன்னு சொல்றான், இவன்டேருந்து கொஞ்சம் காப்பாத்துன்னு சொல்றான். இப்ப முதல்ல அவனிட காப்பாத்த போனோமானாக்க நம்மளை போட்டு அடிச்சுட்டான்னா என்ன பண்றதுன்னு பயம், அதனால போகாதவா சில கேட்டகரி. அடுத்த கேட்டகரி, இவன் தப்பு பண்ணிருக்கவே தானே அவன் அடிக்கிறான், ஆக்ஷன் போட்டோம் என்னன்னா ஆகையால இவன் தப்பு பண்ணிருப்பான், இவனை என்னத்துக்கு நம்ம போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறது இருக்க. இது மோகத்தினால வருது, அறியாமையினால ஏற்படுறது ரெண்டாவது. மூணாவது,
அவன் அடிக்கிறத இவன் வேடிக்கை பார்க்கறதுல இவனுக்கு ஒரு ஆசை. ஆகையால அவன் அடிக்கட்டுமேன்னு பார்த்துட்டு இருக்கான். இது ஸ்வச்சந்தம். நாம என்னத்துக்கு போய் காப்பாத்துன்னு சொன்னா கூட காப்பாத்தணுமான்னா இது ஹிம்சா ருச்சி. இப்ப ராட்சசாலாம் மீதி பேர் கஷ்டப்படுறத பார்த்து அவ சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி அடி அடின்னு அடிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கும் ஒரு வேடிக்கையா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு விபரீத ருச்சியினால கூட அவன் காமாத்வா அவனை ரட்சண சரணாகதி பண்ணினான்னா கூட அவனை ரட்சிக்காத போகலாம். அப்படியே சரணாகத்தனுடைய சத்ருவின் பக்கலிலே கைகோலியை ஆசைப்பட்டு எண்ணவுமாம். இன்னொரு விஷயம், அப்படியே சரணாகத்தனுடைய சத்ருவின் பக்கலிலே கைகூலியை ஆசைப்பட்டு எண்ணவுமாம். சரணாகத்தனுடைய சத்ரு இருக்கான, இப்ப நம்மளிடத்துல ஒருத்தர் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணான்னா அவன் யாருண்டையோ ஒருத்தனிடத்துல பயந்துட்டு தானே வந்திருக்கான், அவன் தானே எதிரியா இருக்கான். இவனை காண்பிச்சு கொடுத்தாக்கா அவன் நமக்கு ஏதானா ஒரு சத்காரம் பண்ணுவான்னு நினைச்சுண்டு அந்த சத்ருக்கு அவனிடந்து கைகூலி வாங்கிட்டு இவனை காண்பிச்சு கொடுக்கறது, அப்படியும் பண்ணலாம் என்று சொல்ற. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை காண்பிக்க எட்டப்பன்னு சொல்றான்ல, அந்த மாதிரிதான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சரணாகத்தன். அவனுடைய சத்ரு ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களிடத்துல ரூபாய் வாங்கிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கிற இடத்த காண்பிச்சு கொடுக்குறான் அந்த எட்டப்பன். அப்ப அந்த கைக்கூலி வாங்கிட்டு சரணாகத்தை ரட்சணம் பண்ணாமல் விபரீதம் பண்றவனும் இருக்கான். அதுதான் காமாத்வான்னு சொல்ற. எப்படி ஒரு அர்த்தங்கள் சொல்றன்றதுதான் சுவாரஸ்யமா இருந்திருக்கு. இப்படி சச்சேத் பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரக்ஷிதா அப்படி ஒரு சப்தம் இருக்கு. பூர்வ அபகாரங்களை நினைத்து வரும் ஔதாசீன்யம் முதலான வேறு ஏதேனும் ஒரு ஹேதுவாலே ஆகுமாம். இப்ப ஏற்கனவே இவன் நமக்கு எதனா ஒரு அபகாரம் பண்ணிருக்கலாம், நாம விரும்பாததை பண்ணிருக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்திருக்கலாம். அன்னைக்கெல்லாம் என்ன கஷ்டப்படுத்தினானோ இல்லையோ, இன்னைக்கு என்னென்ன சரணாகதி பண்ணி என்ன பண்றது, நல்லா பாராட்டம் அவன் அப்படி கூட நினைக்கிறோம் இல்லையோ. நாம சரணாகதி ரட்சணம் பண்ணாததுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருந்துருக்கோம் இல்லையோ, அதையும் சொல்றார். அப்படி பூர்வ அபகாரங்களை நினைத்து வரும் ஔதாசீன்யம். ஏற்கனவே நம்மள நல்லா கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவன் வாங்கி வந்தான்னா அடி வாங்கட்டும், நாம என்னத்துக்கு அவனை போய் ரட்சணம் பண்றது, அண்ணா வாங்கட்டும் அப்படின்னு சொல்றது இருக்கு. அது வேறு ஏதேனும் ஒரு எதுவாகும். சஹா ந ரட்சிதா சேத். இப்படி இந்த மூணு காரணங்களாலேயோ, அதாவது பயாத்வா மோகாத்வா காமாத்வா சொல்லக்கூடிய இந்த பயம் மோகம் காமம் என்று சொல்லக்கூடிய மூன்று காரணங்களாலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தாலேயோ சஹா நரட்சிதா சேத், அந்த சரணாகதனானவன் ரட்சிக்கப்படாமல் போனால், இந்த சரணாகதன் ரட்சிக்காத போயிட்டுமானாக்கா என்ன ஆகும்? கிணற்றின்கிறையில் பிள்ளையை வாங்காதார் போலே ரட்சியாத மட்டும் கிடீர் நாம் சொல்ல புகிற பாப்பம். இப்படியானால் தானே நலியும் அளவிலே என்ன விளைய கடவது? கிணற்றின் கரையில் பிள்ளையை வாங்காதார் போலே ரட்சியாத மட்டும் திடீர் நாம் சொல்ல புகுகிற பாப்பம். இப்ப என்னன்னா, ஒரு குழந்தை அந்த காலத்தெல்லாம் தரையோட தரையா கிணறு இருக்கும். இந்த தரைக்கு மேல இப்ப தரணை கட்டு மாதிரி ஒரு கட்டி அதுக்கு மேல ராட்டினம் போட்டு அதுக்கப்புறம் ஜலம் தூக்குற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாவல் பக்கத்துல வாசல்ல இருக்கிற கிணறுலாம் கூட எப்படி இருக்கும்னா தரையோட தரையா இருந்துட்டு இருக்கும். அது மேல நின்றுட்டு இவ அந்த கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு கையால ஜலம் தூக்குவா. அந்த மாதிரி பண்ணிதான் இது பண்ணுவா. இப்ப அந்த தரையோட தரையா கிணறு இருக்குச்சே குழந்தை அங்க விளையாடுறது, தெருவுல விளையாடுறது. அந்த கிணத்தங்கரையில இருந்ததுன்னாக்கா அது கிணறு இருக்கிறது தெரியாது அந்த குழந்தைக்கு. அடுத்த ஒரு ஸ்டெப்பு அது கணக்குள்ள வச்சுட்டோம்னா கணக்குள்ள விழுந்துரும்.
இப்ப இந்த குழந்தைய கணத்தங்கரையில விளையாடுற குழந்தைய தூரந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அதை வாய்முண்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை கணத்துல விழுந்துட்டோம்னா அந்த வர பாப்பம் மொத்தம் இவனுக்கு தான் வரும். அதான் சொல்ற, கிணற்றின் கரையில் பிள்ளையை வாங்காதார் போலே ரட்சியாத மட்டும் கிடீர் நாம் சொல்ல புகுகிற பாப்பம். இப்படி காமத்தினாலேயோ பயத்தினாலேயோ அல்லது அறியாமையினாலேயோ அல்லது காமத்தினாலேயோ ஒருத்தனை ரட்சிக்காத போயிட்டோமானாக்கா, கணத்தங்கரையில விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய தூரம் தூக்கிட்டு போகாத அதை அப்படியே வாய்மூண்டு வேடிக்கை பார்த்துட்டு கணத்துல விழுறதுக்கு வேடிக்கை பார்த்துருந்தாக்கா அப்ப என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் நமக்கு வரும். ரட்சியாத மட்டும் நாம் சொல்ல போகிற பாப்பம். இப்படியானால் தானே நலியும் அளவில் என்ன விளைய கடவுது? இப்படியான தானே நலியும் அளவில் என்ன விளைய கடவுது? இதெல்லாம் தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது அதாவது இப்போ கணத்தங்கரையில இருந்துருக்கு. இப்போ கணத்தங்கரையில இருக்கிற குழந்தை, இந்த குழந்தைய ரட்சணம் பண்ணாத போயிடுறான். அந்த ரட்சணம் பண்ணாத போயிட்டான்னாக்க அவனுக்கு ஒரு கட்டாயம், அவனுக்கு ஒரு இது வரும். அது அதாவது அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்ன்றது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல இப்போ இவனுக்கு ஒரு பெரிய இவன் பண்ற ஒரு காரியம் இருக்க, இதை எல்லாரும் மொத்த லோகத்துல இருக்கவா மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்த்துட்டு இருக்கவா எல்லாரும் வரைச்சே அவ எல்லாரும் இவனை கர்ப்பிப்பாளோ இல்லையோ, இவளை எல்லாரும் இதுவா சொல்லுவாளோ இல்லையோ, அதை நம்ம மனசுல நினைக்கணும்னு அர்த்தம். அதாவது மீதி பேரிடத்துல இருந்து பிறரிடத்துல காக்காத போயிட்டான்னாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, லோகத்துல இருக்கவா மொத்த பேரும் இவனை நிந்திப்பா. ஒருத்த கணத்தங்கரையில இருக்கிற குழந்தைய அது கணத்துல விழத்துக்கு இருக்கச்சே அதை வேடிக்கை பார்த்துட்டு வாய்மூண்டு இருந்தான்னாக்கா எப்படி உலகத்தார் மொத்த பேரும் எப்படி பழிப்பார்களோ, அதே மாதிரிதான் அந்த கிணற்றிலே கரையில் பிள்ளையை, கிணற்றின் கரையில் பிள்ளையை வாங்காதார் போலே அப்படின்னு, கிணத்தங்கரையில இருந்துருக்கவன் குழந்தை விழுந்துட்டுனாக்கா அதை ரட்சிக்காதவன், இல்ல கிணத்தங்கரையில குழந்தை விளையாடிட்டு இருக்கு அது அடுத்தது கணக்குள்ள விழுந்துரும், அந்த சமயத்துல அந்த குழந்தைய ரட்சிக்காத உதாசீனமா இருக்கவன், இப்படி பல அர்த்தங்கள் சொல்லலாம். இப்போ அதை வேடிக்கை பார்த்திருந்தான்னாக்கா அப்ப என்ன ஆகும், இப்ப அந்த குழந்தை விழத்துக்கு இவனே காரணமாக இருந்ததான ஒரு பாப்பம் அவனுக்கு ஏற்படும். அதே மாதிரி நம்மளிடத்துல சரணம் அடைந்தவனை நாமளே ஹிம்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோமானாக்கா அது எங்க போய் முடியும்ன்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. தானே நலியும் அளவிலே என்ன விளைய கிடைவது? இப்படியானால் வேடிக்கை பார்த்தவனுக்கே இவ்வளவு பெரிய பாப்பம் வருதுன்னாக்கா தன்னிடத்துல சரணாகதி பண்ணவனை நாமளே இன்னொருத்தனுக்கு காண்பிச்சு கொடுத்து அவனை கஷ்டப்படும்படியாக பண்ணமானாக்கா, அவனை சிரமத்துக்கு உட்படுத்தினோமானாக்கா அப்ப நமக்கு எவ்வளவு பாப்பம் வரும்ன்றத நீங்க யோசனை பண்ணி பாருங்கோ என்று சொல்ற. இது புரியாதா சிவசா இப்ப நான் சொல்றது? புரியுது சுவாமி. சஹா நட்சிதः ந ரட்சிதः சேத் ஸ்வயா சக்தியா யதா சத்யம் தத்வாபம் லோககர்ஹிதம். ஸ்வயா சக்தியா தன் சக்தி வஞ்சனம் பண்ணாதே ரட்சிக்க வேண்டும். அங்கனன்றிக்கே கை கொள்ளவுமாம் கைவிடவுமாம் தான் வல்லதொரு விரகால் என்று தாத்பரியம். அதாவது
தன்னால எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அவளை வஞ்சனை பண்ணாமல் காப்பாற்றணும்னு அர்த்தம். இப்போ இந்த குழந்தை கணக்குள்ள விழுற மாதிரி இருக்கு. இவன் போறான், அந்த இடத்துல இருக்கிற புல்லு சரிஞ்சு போறது. இந்த குழந்தைய இவனால தூக்க முடியல. கரையிலேருந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பிரயத்னம் பண்றான். அப்படி பண்ணணும். இல்லாட்டா 2 பேருமே விழுற மாதிரி போச்சுன்னா அப்ப என்ன பண்றது? இப்ப அந்த மாதிரி தனக்கு வஞ்சனை பண்ணாமல் தன்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணும்னு சொல்லணும். அங்கனன்றிக்கே கை கள்ளவுமாம் கைவிடவுமாம் தான் வல்லதொரு விரகால் என்று தாற்பயம். கை கொள்ளவுமாம் கைவிட வல்லவுமாம் அப்படின்னா தன்னால் இப்போ ஆற்றுல சுழல்ல ஒருத்தன் மாட்டின்ட்டான். அவன் காப்பாத்து நீ தான் காப்பாத்துன்னு சொல்றான். எனக்கு நீச்சல் தெரியாது, நான் எப்படி அவனை காப்பாற்ற முடியும்? என்னால முடியாது. கை விடவுமாம் கை கொள்ளவுமாம், இல்ல பக்கத்துலயே தான் பக்கத்துல இருக்கான், என்னால நான் கரையில நல்ல பிடிப்போட இருந்துருக்கு, நான் அவனுக்கு என் துணியே அவுத்து போடுறேன், நான் இந்த துணியை பிடிச்சுக்கூட நான் பிடிச்சி இழுத்துக்கிறேன்னு நான் சொல்றேன். 6 லட்சம் போச்சு. அவன் அந்த துணியை பிடிச்சுக்கிறான். பிடிச்சுட்டான்னா அப்புறமா நாம பிடிச்சி இழுத்து நாம அவனை காப்பாற்றுறோம். அது கை கொள்ளவுமாம்னு அர்த்தம். இப்படி அதுல ஒரு வஞ்சனை பண்ணாமல் நம்மளுடைய முயற்சியை எந்த விதத்திலையும் குறைக்காமல் நாம பண்ற ஒரு காரியம் ரட்சிக்க வேண்டும். அங்கனன்றிக்கே கை கொள்ளுவான் தான் வல்லதொரு விரகால் என்று தாற்பயம். ரகு பிரபதிகள் பிராமணாதிகளை தாங்கள் கை கொண்டு ரட்சித்தார்கள். தேவர்களும் ரிஷிகளும் காகத்தை போக்கற்றது என்று பெருமாள் கை கொள்ளுகளுக்காக தாங்கள் கைவிட்டு ரட்சித்தார்கள். 2 விஷயம். இப்போ சரணமடைந்தவாள ரட்சணம் பண்றது, தான் பரிசிரமப்பட்டு ரட்சணம் பண்றது ஒண்ணு, தான் ரட்சணம் பண்ணாமல் இருக்கிறதே அவளுக்கு ரட்சணமாக ஆறும். அப்படியும் ஒரு சன்னிவேசம் ஏற்படும். முதல் விஷயத்தை பார்க்கலாம். இப்போ ரகு மகாராஜா இருந்தா, ரகு மகாராஜா பிராமணெல்லாம் ரகு மகாராஜாண்ட அவ பிரார்த்தனை பண்றா, நாங்க யாகெல்லாம் பண்ணணும், அதுக்கு உண்டான திரவியங்கள்லாம் போகணும், எங்களை ரட்சணம் பண்ணணும். யாகம் பண்றதுக்கு எத்தனையோ தடங்கள்லாம் ஏற்படுது. தடங்கள் ஏற்படாமல் அந்த ராட்சசனால வரக்கூடிய தடங்கள்லாம் நீக்கி நாங்க யாகம் பண்ணும்படியாக பண்ணணும்னா, உடனே ரகு மகாராஜா தன்னிடத்துல அடைக்கலமானவர்களுக்கு அவளுக்கு உண்டான எல்லா சகாயமும் பண்ணி அந்த பிராமணெல்லாம் ரட்சணம் பண்ணான். இது கை கொண்டு ரட்சணம் பண்ணினதுன்னு அர்த்தம். இவளை அங்கீகரித்து தன்னால முடிஞ்சத பண்ணி அவ கை கொண்டு ரட்சிக்கிறதுன்னு சொன்னார். இந்த இடத்துல 2 இருக்கு பாருங்க. கை கொள்ளவுமாம் கைவிடவுமாம் தான் வல்லதொரு விரகால் என்று தாற்பயம்ன்றது. கைவிட்டு ரட்சணம்ன்றது என்னன்னு கேட்டா, இப்ப சில சமயங்கள்ல சில ஆபத்துல இருப்பா. அந்த ஆபத்துல இருக்கிறவாளை நாம போய் அவளை ரட்சணம் பண்ணணும்னு பிரயத்னம் பட்டோம்னாக்கா அது இன்னும் பெரிய ஆபத்துல முடியும். அதை காட்டிலும் நாம அவளை விட்டுட்டாலே அவ நல்லபடியா வந்துடுவா. அந்த மாதிரி ரீதியில கைவிட்டு ரட்சணம் பண்றதுன்னு சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் சொல்ற. காகாசுரன் பெரிய பிராட்டிய சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரம் பண்றான். அபச்சாரப்பட்டதுனால பெருமாளுக்கு ஒரு கோபம் வருது. ராமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணோடனே இது தெரிச்சுட்டு வருது. தன்னுடைய அப்பா உண்ட இந்திரன்ட போறான், பிரம்மா உண்ட போறான், ருத்ரன்ட போறான். யாரும் லட்சியம் இல்ல, அப்பா என்னால முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கை விட்டு விடுறாங்க. ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமே தமேவ சரணங்கதான்னு 3 லோகத்தையும் தாண்டி அந்த எல்லாரையும் போயிட்டு கடைசியில ராமனிடத்திலேயே சரணாகதி பண்றான். இப்ப இவாள்லாம் கைவிட்டது அவனுக்கு அனுகூலமா போயிடுச்சு. இவா கைவிடாத கணக்கு இருந்தாள்னாக்க நிச்சயம் இவாளால ராமபாணத்துக்கு இந்திரஸ்திரநேத்ரஹா திரிபுராந்தகோவா யுதிராமபத்தியம்னு இந்திரனாவா இருக்கட்டும்,
முக்கண்ணப்பனாக இருந்துருக்கிற திரிபுராந்தகனாக இருந்துருக்கிற சிவனாகவனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, யாரும் ராமன் ஒருத்தனை ஒரு யுத்தத்துல ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சிட்டேன்னாக்கா யாராலையும் அவளை ரட்சணம் பண்ண முடியாதுன்றது ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ராமனுடைய ஒரு பராக்கிரமத்தினுடைய ஒரு விஷயம். இப்ப ராமனுக்கு எதிராக, ராமன் பிரம்மாஸ்திரத்துக்கு எதிராக நான் இந்த காக்காவை நான் ரட்சணம் பண்றேன்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான்னாக்கா, இவன் முடியாத ஒரு காரியம், அந்த முடியாத ஒரு காரியத்துல ஆரம்பிச்சேன்னா சேந்திராய் தட்சகாய் சகான்னு இந்திரன் தட்சகன் 2 பேருமே போற மாதிரிதான் அந்த காக்காசுரன். இவ யார் அடுத்தது அவனை காப்பாத்துறேன்னு யார் சொல்றாளோ அவளும் போக வேண்டி போயிடும். புரியுதா? அதனால இப்ப அந்த இடத்துல அப்பா நான் என்னால இது முடியவே முடியாது, நீ அங்க போய் ராமனிடத்திலேயே போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்றா பாரு. இது கை கொள்ளாமல் ரட்சிக்கிறது. அப்ப போய் பெருமாள்கிட்ட போய் அவனுக்கு போய் சரணாகதி பண்றான், யாருமே நன்னை காப்பாற்றுவா இல்லைன்னு சொல்லி சரணாகதி பண்றதுனால பெருமாள் ரட்சணம் பண்றாரு இல்லையா? அந்த மாதிரி அங்க வரச்சே கை கொண்டோ கை கொள்ளாகலோ எப்படியோ ஒரு பிரகாரமாக ரட்சணம் பண்ணணும்னு அர்த்தம். ரகுபிரபதிகள் பிராமணாதிகளை தாங்கள் கை கொண்டு ரட்சித்தார்கள். தேவர்களும் ரிஷிகளும் காக்கத்தை போக்கற்றது என்று பெருமாள் கை கொள்ளுகைக்காக, பெருமாள் அது ரொம்ப அகிஞ்சனம், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு பெருமாள் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக அவ கைவிட்டார். தாங்கள் கைவிட்டு ரட்சித்தார்கள். யதா சத்தியம் ஸ்வயா சக்தியா யதா சத்தியம் சத்பாபம் லோககர்ஹிதம். யதா சத்தியம் லோகத்திற்கு கண்காணிகளாக படைத்த ஆதித்யாதிகளான 14 சாட்சிகளும் இவர்களுக்கு மேல் கண்காணியாய் சர்வசாட்சியான சர்வேஸ்வரனும் கண்டுகொண்டிருக்க தான் சக்தனாய் இருக்க செய்தே சில ஸ்தலங்களாலே தனக்கு சக்தி இல்லாமையை காட்டி சோச்சன் இவ ருதன் இவ என்கிற கணையிலே கண்ணழிக்க பெறான். இதுல என்னன்னா யதாசத்தியம், யதாசத்தியம்னு ஒரு விஷயம் சொல்ற. அதாவது லோகத்திற்கு கண்காணிகளாக படைத்த ஆதித்யாதிகளான 14 சாட்சிகள். கண்காணிகள்னா சாட்சிகள்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன், இந்த உள்ளதான் இருந்துட்டு இருக்கேன், எல்லா கதவையும் சாத்திருக்கு, நான் ஒருத்தன் தான் இருந்துட்டு இருக்கேன், என்னை தவிர யாருக்கும் எதுவும் தெரியாது, சிசிடிவி கிடையாது, எதுவும் கிடையாது, நான் தனி ஏகாந்தமா இந்த தப்பை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா பெருமாள் 14 சாட்சி இருந்துட்டு இருக்கான்னு நாம தப்பு பண்ணோமானாக்கா, சூரியன், சந்திரன், வாயு, அக்னி, ஆகாசம், பூமி, ஜலம், மனசு, யமன், பகல், ராத்திரி, சாயங்காலம், தர்மம், இப்படி 14 நாம பண்ற காரியத்துக்கு யாரும் மனுஷால் பார்க்கலன்னு நினைச்சுட்டு இருக்கலாம். நம்ம இத்தனை சாட்சிகள் 14 சாட்சிகள் இருந்துருக்கு. அகையால யதாசத்தியம் லோகத்திற்கு கண்காணிகளாக படைத்த ஆதித்யாதிகளான 14 சாட்சிகளும் இவர்களுக்கும் இவாளையும் இவ என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்கவர் கண்காணியாக சர்வேஸ்வரன், சர்வசக்தியான சர்வேஸ்வரனும் கண்டு கொண்டிருக்க நாம எந்த தப்பு பண்ணாலும் சாட்சி இல்லாததே கிடையாது. இந்த 14 சாட்சி இருந்துருக்கா, 14க்கு மேல இன்னொரு சாட்சி, பெருமாள் ஒரு சாட்சி, 15 சாட்சி இருந்துருக்கா. இப்படி இத்தனை பேர் பார்த்துட்டே இருக்கச்சே தான் சக்தனாய் இருக்க செய்தே சில சலங்களாலே தனக்கு சக்தி இல்லாமையை காட்டி இவன் கண்டிப்பா இவன் தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவனை ரட்சணம் பண்ணுவதற்கு சாமர்த்தியமுடையவனாக இருந்துருக்கான், சக்தனாக இருந்துருக்கான். அப்படி இருந்தாலும் கூட சில சலங்களால கபட்டத்தினால சொல்றது, அதெல்லாம் அந்த காலத்துல நான் பண்ணியிருந்தேன், இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா, ஆகையில எனக்கு ஒன்றும் பவர்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி எத்தையான ஒரு இதை சொல்லி ஏமாத்துறது.
இப்படி ஏமாத்துறதுனால சில ஸ்தலங்களாலே தனக்கு சக்தி இல்லாமையை காட்டி சோச்சன்னிவ ருதன்னிவ என்கிற கிழக்கிலே கண்ணரிக்க பார்க்கிறான். அதாவது இவாளுக்கோசரம் கஷ்டப்படுற மாதிரியும் அழற மாதிரியும் ஒரு பாவனை பண்ணி இப்படி ஒருத்தன் பார்த்தான்னாக்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு பெரிய பாப்பம். தற்பாப்பம் லோககர்ஹிதம். இந்த பாப்பம் உலகத்தாராலே பழிக்கப்பட்டதாக இருக்கு. இது பிரத்யக்ஷ பிரத்யவாயம்னு சொல்லி எல்லாம் உலகத்தார் மற்ற பேரும் சேர்ந்து இவ பழிக்கிறவராக இருக்கான்றதுனால எல்லாருமே தானே இவனை வழிபானல் இவனை தான் ரட்சிக்க முடிஞ்சும் இவன் ரட்சிக்காத போயிட்டானேன்னு சொல்லி எல்லாரும் பழிப்பார்கள். தற்பாபம் அந்த பாபத்தினுடைய கொடுமை. இதனால வரக்கூடிய பாபம் என்னன்றத பத்தி சொல்றேன். அந்த பாபத்தின் கொடுமையை கேளு. இது நகுஷ பிரகஸ்பதி சம்பாதாதிகளிலே அதி பிரசித்தமாய் காணும் இருப்பது இதன் கொடுமையை. நகுஷனுக்கும் பிரகஸ்பதிக்கும் ஒரு சம்பாதம் நடக்கும். தேவர்கள் அவர்களுக்கு புரோகிதனாக இருக்க பிரகஸ்பதிக்கு நடந்த சம்பாஷணம். அந்த சம்பாஷணையை பத்தி சொல்றேன். விருத்திரன்ற ஒரு அசுரன், அந்த அசுரனை இந்திரன் கொன்னுட்டான். அதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. இந்திரன் தலை காட்ட முடியாம எங்கோ ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுட்டான். அவன் இல்லாத ஒரு தேவலோகத்துக்கு ராஜா இல்லாத போயிடுச்சுன்னா ஒரு அராஜகமாக இருக்க ராஜாவே இல்லாத போயிடுச்சுன்னா ஒரு நிலை வந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணான்னா மகா புண்ணியவான நகுஷன்னு அவ பெரிய யாகெல்லாம் பண்ணி நிறைய நல்ல காரியம் எல்லாம் பண்ணிருக்கான். அவனை கொண்டு போய் இந்திரனாக ஆக்கினான். அவனுக்கு அந்த இந்திர பதவி கிடைச்ச உடனே புத்தி கெட்டு போயிட்டு தன் மனைவி இல்லாத ஏற்கனவே இந்திரனான தானே அவனுடைய மனைவிய தனக்கு இந்திர பதவி வந்துடுச்சுன்னு இந்திராணிய அடையணும்னு அவன் ஆசைப்படுறான். இப்போ அவன் என்ன பண்றான்னா அது சரியா தப்பு காரியம் இல்லையா? அது தப்பு காரியம். அவனுக்கு கதி இல்லாம பிரகஸ்பதியோட போய் சரணாகதி பண்றான். யாரு? அந்த இந்திராணி என்ன பண்றான்? யாரும் ரட்சிக்கிறதுக்கு இல்ல, தன்னுடைய பர்த்தா எங்க இருக்கான்னே தெரியல, எங்கேயோ போய் பிரம்மஹத்தி தோஷம் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். தன்னை ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால தேவ குருவா இருக்கக்கூடிய பிரகஸ்பதியினோட போய் அவ சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ண உடனே அவர் என்ன பண்ற, நீ விசாரப்படாதமா, நான் பாத்துக்கிறேன், இங்கே இருன்னு சொல்லி விடுறேன். அப்ப நகுஷன் அங்கேருந்து வரான். அங்க என்ன பண்றான், இந்த தேவதைகள் எல்லாம் பார்த்து நான் இந்திராணியை அடையணும், எனக்கு நீங்க எல்லாம் உபகாரம் பண்ணணும்னு சொன்னா, அதுக்கு என்ன சொல்றேன்னா அந்த பிரகஸ்பதியோட போயிட்டா. இப்ப அவள்லாம் போய் பிரகஸ்பதியோட போய் நகுஷனுக்காக சொல்லி, இப்ப நம்ம இந்திரன் தான் எங்கேன்னு தெரியலையோ இல்லையோ, இந்திராணியை நகுஷனோட அனுப்பிச்சுடு, அவன் என்ன வருவானோ மாட்டானோ தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ பிரகஸ்பதி சொன்ன வார்த்தைய இந்த இடத்துல சொல்ல போறேன். தற்பாபம், அந்த பாபத்தின் கொடுமையை கேளீர். இது நகுஷ பிரகஸ்பதி சம்பாதாதிகளிலே அதி பிரசித்தமாய் காணும் இருப்பது இதன் கொடுமையை. சரணாகதாம் நத்யஜேயம் இந்திராணீம் யசஸ்வினீம் தர்மஜாம் தர்மசீலாஞ்ச நத்யஜேயமநிந்திதாம். இந்திராணி என்ன சரணமாக அடைந்து விட்டாள், அவனும் ஒரு காலம் நான் விட மாட்டேன், அவளை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்திராணீம் யசஸ்வினீம், அவள் ரொம்ப புகழ் பெற்றவள், அவள் நல்ல தர்மசீல, தர்மத்தை தெரிஞ்சவள், தர்மத்தை அனுஷ்டிக்கிறவள் அவள், அவள் எந்த விதமான பழியும் இல்லாதவள் அவள். அப்படி இருக்கிறவளை நான் விட மாட்டேன் என்று சொல்ற. நாகாரியம் கர்த்துமிச்சாமி பிராமண சன்விசேஷதா ஸ்ருத தர்ம சத்யசீலோ ஜானன் தர்மானுசாசனம். செய்யக்கூடாத செயலை நான் செய்யறதுக்கு விருப்பப்படலை. இந்த அகாரியம் நகர்த்தவியம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதாவது பொதுவான ஒரு விஷயம். அதாவது செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாதுன்றது, தப்பு காரியத்தை பண்ணக்கூடாதுன்றது
பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் எல்லாருக்குமே பொதுவானதுதான். இப்படி பொதுவானதாக இருந்தாலும் கூட நான் பிராமணனாக இருந்துட்டு செய்யக்கூடாத செயலை செய்யறதுன்றது என்னால முடியாது. சரி, அந்த பிராமணனா இருந்தும் தர்மம் தெரியாதவனா இருந்தான்னாலாவது சரி, ஏதோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத, ஏதோ எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாத செய்யறான்னு நினைக்கலாம். ஸ்ருத தர்மஹா சத்தியசீலஹா ஜானன் தர்மானுசாசனம். நான் தர்மத்தை நல்லா தெரிஞ்சவனாக நான் இருந்துருக்கேன். அதுலயும் பிராமணனா இருந்துட்டு இந்த சகாத செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற. நாகமே தத் கரிஷ்யாமி கச்சத்வம் வை சுரோத்தமாக. இது தர்மத்துல என்ன சொல்லிருக்கோ, அதாவது சரணாகத ரட்சணம்ன்றது மிக உயர்ந்த தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த இந்திராணியை நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்ற. இப்ப பிரகஸ்பதி சொல்ற வார்த்தை நாகமேதத் கரிஷ்யாமி கச்சத்துவம் வை சுரோத்தமாக. தேவதைகள் நீங்கள்லாம் நகுஷனுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணுங்க, அவன் தான் இன்னைக்கு ராஜாவா இருக்கான். அப்படி இருந்தாலும் கூட என்னால பண்ண முடியாது, நீங்க எல்லாம் போய் சேரலான்னு சொன்ன. அஸ்மின்ஸ்தார்த்தே புராதீதம் பிரம்மணா ஸ்ரூயதாமிதம் நச்சாஸ்ய பீஜம் ரோஹதி ரோஹ காலே நச்சாஸ்ய வருடம் வருஷதி வருட காலே பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே நசோந்தரம் லபதே திராணமிச்சன்னே. இப்படி ஒருத்தர் சரணாகதனை கைவிட்டாக்கா என்ன ஆகுன்றத பத்தி ஏற்கனவே பிரம்மா சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க கேளுங்கோ என்ன சொல்ற. பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே. ஒருத்தன் பயந்துண்டு நம்மள்ட சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுடைய சத்ருவண்டத்துல கணக்கு காண்பிச்சு கொடுத்தமானாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவன் இருக்கிற தேசத்துல நச்சாசிய பீஜம் ரோகத்தி. ஒரு விரைச்சான்னா அந்த விரை முளைக்காதான். நச்சாசிய பீஜம் ரோசி ரோக காலே. அது எப்போ முளைக்கணுமோ முளைக்க வேண்டிய காலத்துல முளைக்கவும் முளைக்காது, காலத்துல மழையும் பெய்யாது. வருஷ காலே பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே நசோந்தரம் லபதே திராணமிச்சன்னு. மோகமன்னம் விந்ததி பிரசேதாக ஸ்வர்கான்லோகாத் பிரஷ்யதி பிரஷ்டச்சேதாக பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே சேந்திரா தேவாக பிரஹரந்த்யஸ்ய வஜ்ரம். அவன் என்ன ஆகும் தெரியுமா, அவனுக்கு சாதம் கிடைக்காது. அவனுக்கு சாப்பிடுற சாதம் இருக்க அதுவே வீணா போயிடும். அவனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா யாருமே ரட்சணம் பண்ண மாட்டான். ஒருத்தனை சரணாகத்தனா இருக்கிற ஒருத்தனை ரட்சிக்காத போயிட்டான்னாக்க அவனுக்கு ஒரு நாள் கஷ்டம் வராது போகுமான்னா, அவனுக்கு ஒரு நாள் கஷ்டம் வந்ததுன்னா அவனை யாருமே ரட்சிக்க மாட்டா. இது ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, அவன் சாப்பிடுற சாதம் மொத்தம் வீணா போயிடும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு அந்த ஆகாரமும் கிடைக்காத போயிடும். அவன் சொர்க்கலோகத்துல இருந்து அவனை கீழே தள்ளிடுவான். அவன் ஏற்கனவே புண்ணியம் எதனா பண்ணி அதுக்கோசரம் சொர்க்கம் போனான்னா கூட இவன் சரணாகத ரட்சணம் பண்ணலன்றதுக்கோசரம் அங்கேருந்து தொபுகட்டின்னு கீழே தள்ளிடுவாளாம். அவனை அப்படி கீழே தள்ளிடுவா. அப்போ இதே இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேவதைகளும் வஜ்ராயுதத்தை அவன் மேல பிரயோகிப்பா. அவ்வளவு பாப்பம் வரும் என்று இந்திரபதம் பெற்ற மதிகட்ட நகூஷனாலே பிரேரிதரான தேவர்களை குறித்து தேவ புரோஹிதன் சொன்னான். தேவ புரோஹிதன் தேவர்களுக்கெல்லாம் பிரகஸ்பதியாக இருந்திருக்கிற புரோஹிதராக இருந்திருக்கிற பிரகஸ்பதி எந்த காரணத்தை கொண்டும் என்னிடத்துல சரணாகதி பண்ண இந்திராணிய நான் விடமாட்டேன் என்று சொன்னார். அப்போ இதுல இருந்து சரணாகத ரட்சணம் பண்ணலைன்னாக்கா என்ன அனர்த்தம் வரும்ன்றத இது தெரிகிறது. அதே மாதிரி ரகுராட்சச சம்வாதம்னு ஒண்ணு, அதுல சொல்ற விஷயம் பிராயச்சித்தேன சித்தியந்தி மகாபாதகினோபிஹி சரணாகத ஹந்திருணாம் சுத்திக்வாபி ந சித்தியதி பூயந்தே ஹயமேதேன மகாபாதகினோபிஹி சரணாகத ஹந்தாரோ நத்வே ரஜனீச்சர என்று
ரகுராட்சச சம்வாதத்திலும் இவ்வர்த்தம் சற்பிரதித்தம் என்ன சொல்ற. ரகுராட்சச சம்வாதம் அப்படின்றது என்னன்னா, இப்போ ரகு மகாராஜா, அதாவது ரகு மகாராஜாவினிடத்துல ராஜா ஒரு ராட்சசனிடத்துல இருந்து பிராமணன் எல்லாம் ரட்சணம் பண்ண. ரகு மகாராஜா தபஸ் பண்ணிருந்தாராம். அப்ப தபஸ் பண்ணச்சே ஒரு பிராமணன் அங்கேருந்து ஓடி வரையறான். அவரை ஒரு ராட்சசன் தெரிஞ்சுட்டு வரான். ஏகி பத்து திரையினானி முனினாம் பாவிதாத்மனாம்னு சொல்லிட்டு இந்த ராட்சசாளுக்கெல்லாம் மகர்ஷிகளுடைய மாம்சம்னா அது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி, இந்த பிராமணன் அடிச்சு இவருடைய மாம்சத்தை சாப்பிடணும்னுட்டு ஒரு ராட்சசன் தேடி ஓடிட்டு வரானா. அவன் அப்படி ஓடி வந்த உடனே அவன் அங்கேருந்து அந்த பிராமண பாவம் இங்க ரகு இருந்த இடத்துல பார்த்தேன், ரகு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரகு மகாராஜாவுடைய காலில் சரணாகதி பண்றேன். சரணாகதி பண்ண உடனே அந்த ராட்சசன் அங்கேருந்து வரான். அவன் சொல்றான், இப்போ எனக்கு ரொம்ப பசி, இந்த பசியோடு இருக்கச்சு தெய்வம் எனக்கு இந்த பிராமணன் ரூபமாக காண்பிச்சு கொடுக்கறது உனக்கு ஆகாரம்னு சொல்லி இதை காண்பிச்சு கொடுத்துருக்கு. இப்ப காண்பிச்சு கொடுக்கச்சு என்ன நீ இப்ப என்னுடைய ஆகாரத்தை நீ கெடுக்கிறதா ஆயிடும். ஆகையால நீ அந்த பிராமணனை விட்டுடும், நான் அவனை அடிச்சு சாப்பிட்டு நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். ஒரு புலி ரொம்ப பசியோட இருந்துருக்கு, ஒரு மான் ஒண்ணு இருக்கு, அங்கேருந்து புலி மானை அடிச்சு சாப்பிடுறது. இப்ப இந்த மானை இப்ப ரட்சணம் பண்றதா, மான ரட்சணம் பண்ணமானாக்க புலிக்கு ஆகாரம் இல்லாத போயிடும், அது பசியோட இருக்கிறதா போயிடும். இப்ப இந்த மான அது நம்மள்ட ஒரு ரட்சணம் பண்ணுச்சுன்னா மான் நம்மளை காப்பாத்துன்னு சொல்லி கேட்கிற மாதிரி நம்மளை பாக்குறது. அப்ப அந்த புலி இந்த பிடிப்புல இருந்து மானை காப்பாத்தலைன்னாக்கா சரணாகத ரட்சணம் பண்ணலன்ற ஒரு பழி நமக்கு வரும். இப்ப எது தேவலை? இதுதான் சொல்லுவா ஆத்துல இந்த பல்லி இருக்கும் இல்லையோ, அது என்ன பண்ணும், நாம பார்த்துட்டே இருப்போம். இந்த செவுத்துல எதனா பூச்சி போச்சுன்னாக்கா அந்த பூச்சி எல்லாம் அது பிடிச்சி சாப்பிடும். இப்ப நாம ஒரு கட்டு தட்டினோம்னாக்கா பூச்சி போயிடும், பல்லி தூரம் போயிடும். இப்ப அந்த பல்லிக்கு ஆகாரம் அந்த பூச்சி. இப்ப இத கையால தட்டிட்டோம்னாக்கா பல்லி போயிட்டோம்னாக்கா அதுக்கு இன்னைக்கு அது பட்னியா போயிட போறது. இப்ப அது பல்லி பார்த்துட்டே இருக்கு, அந்த பூச்சியை பிடிக்கிறது பார்த்தோம்னாக்கா இன்னொரு ஜீவ ஹிம்சையா அது பண்றத நம்ம பார்த்துட்டு அந்த பூச்சியை ரட்சணம் பண்ணாத ஒரு பாப்பம் வந்துடும். இப்ப இது என்ன பண்றது? இது தர்ம சங்கடமான ஒரு விஷயம். இதுக்கு பதில் நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்ன ரகுராட்சச சம்வாதத்தை பார்ப்போம். அந்த ராட்சசன் என்ன பண்ணா, அவன் ரகுவன்ட்ட கேட்கிறான், இந்த பிராமண ரூபமா பெருமாள் எனக்கு ஏதோ ஒரு ஆகாரத்தை தெய்வம் தான் காண்பிச்சு கொடுத்தது, நான் இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்றேன், என்ன நீ தடுக்க கூடாது என்று அந்த அந்த ராட்சசன் கேட்கிறான். ரகு மகாராஜா என்ன சொன்னா, என்னிடத்துல இவன் சரணாகதி பண்ணிட்டான், இப்ப இவன் சரணாகதி பண்ணவன நான் கைவிட்டுட்டேன்னாக்கா எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும். ஆகையால இவனை நான் இப்ப அவனை கணக்கு நான் காமிச்சு உனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னாக்கா, சரணாகதி பண்ணவன எதிரிகிட்ட காமிச்சு கொடுத்துட்டோம்னாக்கா ரௌரவன்ற ஒரு நரக்கம் வரும். ஆகையால உனக்கு என்ன பசிக்கு ஆகாரம் வேணும் அவ்வளவுதானே, பிராமணனை விட்டுடு, இங்க நிறைய சாதம் வேணுமோ எதான சாப்பிட்டு உன் பசிக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கோ. ஆகையால முடியாதுன்னு அவன் சொல்லி சொல்றான். இப்போ இதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய
ஒரு உபதேசம்லாம் நடக்கிறது. ஆகையால அரக்கனுக்கு மாம்சம்தான் அதாவது ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்னு ஆகாரமாக ஈஸ்வரன் படைச்சிருக்கான். இப்போ மனுஷனா இருந்தான்னாக்கா மனுஷனுக்கு அன்னம் ஆகாரம், மாடு மாதிரி இருக்கிறவர்களுக்கு அந்த ஜந்துக்களுக்கெல்லாம் புல்லு ஆகாரமாக இருந்துருக்கு. அதே மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் ஹவிசு ஆகாரமாக இருந்துருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கச்சே நான் ஒரு ராட்சசனாக இருந்துருக்கிற எனக்கு மாம்சம்தான் ஆகாரமாக இருந்துருக்கு. ஆகையால எனக்கு நீ எனக்கு சாதம் கொடுத்தாக்கா அது திருப்தி ஆகாது, இந்த பிராமணனை விட்டுடு, இவன் மாம்சம் சாப்பிட்டாதான் எனக்கு பசி தீரும், இது கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரகு என்ன பண்ணான் அப்படின்னா, இப்ப வாதாபி இப்ப அகஸ்தியர் வாதாபிய முழுங்கிட்டார். அந்த மாதிரி இந்த அந்தணருடைய பிராமணனுடைய விசேஷத்தை சொல்லி நான் என் கண் முன்ன ஒரு பிராமணன் நான் காமிச்சு கொடுக்கறதுன்றது மகா பாபம். ஆகையால அந்த பிராமணனுடைய மாம்சம்ன்றது அதை சாட்டான்னாக்கா அவனுக்கு அப்படியே நெருப்பு கொன்ற மாதிரி இருக்கும். ஆகையால இது நல்லதில்லை, ஆகையால விட்டுடுன்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த ரகுராட்ச சம்வாதம்ன்றது பெரிய ஒரு சம்வாதம் நடக்கிறது. இப்ப யார சொல்றது? இப்ப இந்த சமயத்துல இப்போ ஒரு கால் தன்னையே வேணாலும் மாற்றிக்கிறேன்னு அவன் சொல்றான். ரகுவுக்கு பெரிய சங்கடம் வந்தது. இப்ப பெருமாளை தியானம் சொல்றது வசிஷ்டர் சொல்றது ஞாபகம் வந்தது. அதாவது ஆபத்து வந்ததுன்னா ஆபத்து காலத்துல பெருமாளை தியானம் பண்ணணும்னுட்டு அப்ப பெருமாளை தியானம் பண்றான். தியானம் பண்ணச்சு அந்த ராட்சச ரூபத்துல இருந்த இதை விட்டுட்டு ரகு எதிர நின்று பேசுறான். நான் தான் சதத்யம்னு என்ன சொல்ற அரசன் தான். வசிஷ்ட சாபத்தினால ராட்சசனாக ஏற்கனவே இருந்துட்டான். உன்னோட சம்பாஷணம் பண்ணினதுனால உன் மூலமா பகவன் நாம சொன்னதுனால எனக்கு பழைய குரு அந்த ரீதி வந்துடுத்து. ஆகையால நான் இப்ப பிராமணன் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த ரகுராட்சச சம்வாதம் என்னத்துக்காக சொல்றேன்னாக்க, அந்த ரகுராட்சச சம்வாதத்துல சரணாகதி அடைந்தவனை விட்டு கொடுத்தா எவ்வளவு பாப்பம் வரும்ன்றத நான் சொல்றேன். பிராயச்சித்தேன சித்தியந்தி மகாபாதகினோபி. அந்த பஞ்சமகாபாதகம் பண்ணினவர்கள்லாம் கூட பிராயச்சித்தம் பண்ணினாள்னாக்கா அதனால பரிசுத்தி அடைகிறார்கள். சரணாகத ஹந்திரினாம் சுத்தி குவாபி நசித்தியதி. தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவர்களை காண்பிச்சு கொடுத்து அவ சாகும்படியாக பண்ணான்னாக்கா அவளுக்கு பரிசுத்தின்றதே கிடையாது. பூயந்தே ஹயமேதேனா மகாபாதகினோபி சரணாகத ஹந்தாரோ நத்தேவ ரஜனீசர. அப்ப அசுமேத யாகம் பண்ணாக்கா மகாபாதகம் பண்ணினவர்கள்லாம் கூட பரிசுத்தமாக ஆவார்கள். ஆனா சரணாகத்தை பொண்ணவாக அவளுக்கு எப்பவுமே பரிசுத்தி கிடையாதுன்னு சொல்லிருக்கு. ஆகையால இது பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பாபம் இவனுக்கு வரும் என்பதாக இதன் மூலமாக தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் இருக்குமா?